மகாபாரதத்தின் 17வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் காணப்போவது உலகையே ஆண்ட மன்னர்கள் சாதாரண பணியாளர்களாக தங்களை மறைத்து கொண்டு வாழ்ந்த அந்த ஒரு ஆண்டு இரகசிய வாழ்க்கை. இதுவே அஞ்ஞாதவாசம். பாண்டவர்கள் மத்சய தேசத்தின் தலைநகரான விராட நகருக்குள் நுழைகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு புது அடையாளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கௌரவம் இப்போது அவர்களின் மௌனத்தில் ஒளிந்திருக்கிறது. தர்மர் இப்போது கங்கன், விராட மன்னரின் நம்பிக்கைக்குரிய ஆலோசகராகவும் அவருடன் பகடை விளையாடும் நண்பராகவும் மாறுகிறார். ஒரு காலத்தில் ராஜசூய யாகம் செய்த மன்னர் இன்று ஒரு அந்தணராக பணி செய்கிறார். பீமன் வல்லவன் என்ற பெயரில் மடைப்பள்ளித் தலைவனாகிறான். அவனது கைவண்ணத்தில் உருவான உணவுகள் மன்னரை பிரமிக்க வைக்கின்றன. அவனது கண்கள் மட்டும் பீமனின் வீரத்தை மறைக்க முடியாமல் மின்னுகின்றன. அர்ஜுனன் பிருகநளையாக மாறுகிறான். ஊர்வசியின் சாபம் அவனுக்கு இங்கே வரமாகிறது. விராட மன்னரின் மகள் உத்தரைக்கு அவன் ஆடல் மற்றும் பாடல் கலைகளை கற்றுக் கொடுக்கிறான். ஒரு மகாவீரன் இப்போது ஒரு கலை பயிற்சியாளர். சிலம்பின் ஒலியும் வீணையின் நாதமும் அர்ஜுனனின் வாழ்வின் ஒரு அங்கமாகிறது. அவனது வில்லெடுத்த கரங்கள் இப்போது நாட்டிய முத்திரைகளை பிடிக்கின்றன. இது காலத்தின் விசித்திரமான கோலம். நகுலன் கிரந்திகன் என்ற பெயரில் குதிரைகளை பராமரிக்கிறான். சகாதேவன் தந்திபாலன் என்ற பெயரில் பசு கூட்டங்களை வழிநடத்துகிறான். இயற்கையோடு அவர்கள் கொண்ட உறவு அவர்களுக்கு அமைதியை தருகிறது. திரௌபதி சைரந்திரியாக ராணி சுதோஷ்ணைக்கு சேவை செய்கிறாள். அவளது அழகு அவளுக்கு பெரும் சவாலாக மாறுகிறது. ஒரு பேரரசி இன்று மற்றவர்களுக்கு ஒப்பனை செய்யும் பணிப்பெண். தர்மத்தின் சோதனை இது. ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. ஒரு சிறிய தவறு கூட அவர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்திவிடும். கௌரவர்களின் ஒற்றர்கள் நாடு முழுவதும் பரவியிருந்தனர். இது ஒரு இருண்ட நிழல் போன்ற வாழ்க்கை. துரியோதனன் தூக்கம் தொலைத்திருந்தான். பாண்டவர்கள் எங்கே என்ற கேள்வி அவனை அலைக்கழித்தது. அவர்கள் எங்கே மறைந்திருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து மீண்டும் வனவாசத்திற்கு அனுப்ப அவன் துடித்தான். சகுனியின் அறிவு வேலை செய்கிறது. அவர்கள் தர்மவான்கள், எனவே ஒரு தர்மம் தவறாத மன்னனிடம்தான் தஞ்சம் அடைந்திருப்பார்கள் என்று அவன் கணிக்கிறான். விராட தேசத்தின் மீது அவனது சந்தேகம் திரும்புகிறது. மத்சய தேசம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு அடியில் ஒரு பெரும் புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. பாண்டவர்களின் இரகசிய வாழ்வை சிதைக்க ஒரு புதிய வில்லன் தோன்றுகிறான். அவன் பெயர் கீசகன். மத்சய தேசத்தின் தளபதி, ராணி சுதோஷ்ணையின் தம்பி. அசுர பலம் கொண்ட அவனது கண்கள் சைரந்திரியின் மீது விழுகின்றன. இது பாண்டவர்களின் அஞ்ஞாதவாசத்திற்கு வந்த முதல் ஆபத்து. கீசகன் ஒரு வீரன், ஆனால் அவனிடம் ஒழுக்கமில்லை. சைரந்திரியின் அழகில் மயங்கிய அவன் அவளை அடையத் துடிக்கிறான். திரௌபதி மீண்டும் ஒரு நெருப்பு பரீட்சைக்கு தள்ளப்படுகிறாள். திரௌபதி அஞ்சுகிறாள், ஆனால் அவளது அமைதி ஒரு பெரும் சீற்றத்தை உள்ளே அடக்கி வைத்திருந்தது. தனது கணவர்களிடம் முறையிட அவள் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறாள். வனத்தை விட அரண்மனை ஆபத்தானதாக மாறுகிறது. பாண்டவர்கள் தங்கள் இரகசிய கூட்டத்தை நடத்துகிறார்கள். கீசகனின் அட்டூழியத்தை தட்டி கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பீமன் கர்ஜிக்கிறான். ஆனால் தர்மர் அவனை தடுத்து பொறுமை காக்கச் சொல்கிறார். தர்மத்தின் பெயரால் அமைதியாக இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை பாண்டவர்கள் ஒவ்வொரு நொடியும் உணர்கிறார்கள். ஆனால் அவர்களின் தர்மமே அவர்களை காக்கும் கவசமாக இருக்கிறது. அவர்கள் வெல்வார்களா? அவர்கள் சாதாரண மூங்கில் தடியை போன்றவர்கள் அல்ல. உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கும் கூர்மையான வாள் அவர்கள். சமயம் வரும்போது அந்த வாள் வெளியே வந்து அதர்மத்தை அழிக்கும். அதுவரை பொறுமை. கீச்சகனின் முடிவு காலம் நெருங்குகிறது. திரௌபதியின் கண்ணீருக்கு பலன் கிடைக்கப் போகிறது. அடுத்த அத்தியாயத்தில் மடைப்பள்ளியில் நடக்கும் அந்த நள்ளிரவு போர், நீதி மீண்டும் நிலைநாட்டப்படும். இந்த சுவாரஸ்யமான அத்தியாயத்தை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் பீமனின் சீற்றமும் கீச்சகனின் முடிவும், நீதி மீண்டும் மலரும் வரை மகாபாரதம் தொடரும். நன்றி.